Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் user defined data types. User defined data types வந்து நம்ம எழுதுறதா, நம்ம தான் user, நம்மளோட தேவைக்கு ஏத்தாப்புல நம்ம எழுதிக்கலாம். That is user defined data types. These are written by the users according to their needs. இந்த user defined data types மே basic data types ல இருந்து தான் derive பண்றோம். So user defined data types க்கு example பாத்தீங்கன்னா structures ஒரு கான்செப்ட் இருக்கு, then unions, then enumeration. இந்த மூணுமே அட்வான்ஸ்ட் கான்செப்ட் தான். டீடைலா படிக்கும்போது நிறைய எக்ஸாம்பிளோட படிச்சோம்னா ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ வந்து வாட் இஸ் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் யூனியன் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்படிலாம் டேட்டா டைப்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, it is a collection of data items. So already நம்ம arrayன்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம். Array is a collection of similar type of data. ஒரே மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்றோம்னா அது array. ஸ்ட்ரக்சர்ங்கிறது என்னன்னா collection of different types of data. So it can hold data items of different data types under a single name. So வேற வேற டைப் ஆஃப் டேட்டாவை மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரே நேம் கடியில நம்ம ஸ்டோர் பண்றோம்னா that is called structure. So இந்த ஸ்ட்ரக்சர்ங்கிற அந்த டேட்டா டைப்பை நம்ம இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது எல்லா டேட்டா டைப்புக்குமே ஒரு கீவேர்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருங்கிற டேட்டா டைப்புக்கு கீவேர்டு வந்து ஸ்ட்ரக்ட். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரக்சரை சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்றதுக்கு கீவேர்டு வந்து ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம். இந்த நேம் கடியில தான் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இதை கொடுத்துட்டு தென் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம டேட்டா டைப் கொடுத்து எப்படி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோமோ அதை மாதிரி இங்க டிக்ளேர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம். ஸோ இப்படி இங்க நம்ம எத்தனை மெம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். மெம்பர் நேம் 1, மெம்பர் நேம் 2, மெம்பர் நேம் 3, இப்படி எத்தனை மெம்பர் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு மெம்பருக்குமே டேட்டா டைப்போடையே டிக்ளேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் டிக்ளேர் பண்ணிக்கலாம், டபுள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம இங்க யூஸ் பண்றதுனால ஒவ்வொரு மெம்பரையுமே டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கணும். நார்மலா எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அந்த வேரியபிள் நேமை வச்சுதான் அந்த ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் படிக்கும்போது டீட்டெயிலா புரியும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டிக்ளேர் பண்றேன், ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்டு கொடுக்கணும். தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேமை எடுத்திருக்கேன். ஸோ தென் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா எனக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதை நான் இப்போ டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் ரோல் நம்பர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரோல் நம்பர்னாலே நம்பர்ஸ் தான். ஸோ அது கண்டிப்பா ஃப்ளோட்டிங் வராது, இன்டிஜர் தான் இருக்கும். அதனால நான் இன்ட் கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டேட்டா டைப். தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டூடெண்டோட நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நேம் கொடுக்கணும் அப்படின்னா டைப் வந்து கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் இருக்காது. நேம்னா சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ அரே யூஸ் பண்ணி பிராக்கெட்ல சைஸ் கொடுக்கணும். ஸோ நான் இங்க 25ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது ஒரு நேம் ஸ்ட்ரிங். தென் ஆவரேஜ், ஆவரேஜ் கொடுக்குறேன். ஸோ ஆவரேஜ்ங்கிறது கண்டிப்பா ஃப்ராக்ஷனல்ல இருக்கும். அதனால நான் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எழுதுறோம்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் கொடுக்கணும். தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற ஸ்ட்ரக்சர். இப்படி இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற ஸ்ட்ரக்சர்ல நான் எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்க S1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள் எங்க தான் கிரியேட் பண்ணணும், அந்த கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேரியபிளை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ S1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ S1ங்கிற வேரியபிளுக்கு ரோல் நம்பர்னு மெமரி அலாட் ஆகும், நேம்க்கு மெமரி அலாட் ஆகும், ஆவரேஜுக்கும் மெமரி அலாட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்குமே ஒவ்வொரு மெம்பரும் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கோ எல்லா மெம்பர்ஸ்க்கும் செப்பரேட்டா மெமரி அலாட் ஆகும். அதான் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் யூனியன். யூனியன் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே சிமிலர் தான்.
ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மெமரி அலோகேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ஸ்ட்ரக்சர்ல எப்படி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு நேம் கடியில டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அங்க ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இங்க கீவேர்டே யூனியன் தான். யூனியன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். மற்றபடி சின்டாக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸ்ட்ரக்ட்டுக்கு பதிலாக யூனியன், தென் இந்த யூனியனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதே மாதிரி கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணணும். தென் டேட்டா டைப் கொடுத்து மெம்பர் நேம் கொடுக்கணும். ஸோ எத்தனை மெம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் முடிக்கும் போது கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த யூனியனுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். இது சின்டாக்ஸ். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேம் தான் எக்ஸாம்பிள். ஸோ நான் யூனியன்ங்கிற கீவேர்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். அதே ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போது நான் இன்டீஜர் கொடுத்துக்கலாம், கேர் கொடுத்துக்கலாம், ஃப்ளோட் கொடுத்துக்கலாம், டபுள் கொடுத்துக்கலாம். முடிக்கும் போது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து முடிக்கணும். நான் இப்போ வேரியபிள் நேம் வந்து U1 அப்படின்னு எடுத்திருக்கேன். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் யூனியனோட கான்செப்ட். மற்றபடி ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மெமரி அலோகேஷன்ல டிஃபர் ஆகும். அதை நம்ம யூனியன்ங்கிற டாபிக் படிக்கும்போது டீட்டெயில்டா படிக்கலாம். பட் இங்க நம்ம படிச்சிருக்கிறது ஸ்ட்ரக்சர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும். யூனியன் ஒரு டேட்டா டைப் இருக்கு, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், இதை மட்டும் இப்போ படிச்சிருக்கோம். தென் அடுத்த டேட்டா டைப் வந்து எனுமரேஷன். எனுமரேஷன் அப்படின்னா என்ன? Enumerated data types are those in which a variable can contain only some specific set of values. So array அப்படின்னா similar kind of data collect பண்றோம். அதே மாதிரி structure union அப்படின்னா different types of data collect பண்றோம். பட் enumeration அப்படின்னா என்னன்னா ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிளுக்குன்னு some specific set of values, கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட்ஸ் மாதிரி specific set of values ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா that is called enumerated data type. So example, ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல வந்து it needs to hold only the months. So months அப்படின்னா நமக்கு தெரியும் வேல்யூஸ் எங்க இருக்கும், from January to December, மொத்தம் 12 months இருக்கு. So இந்த 12 monthsங்கிற அந்த வேல்யூஸ் மட்டும் ஒரு வேரியபிள்ல நான் இப்போ ஸ்டோர் பண்ணணும் இல்ல அலாட் பண்ணணும் அப்படின்னா that is called enumerated variable. ஸோ இப்படி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும்னா enumerated data types வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த enumerated data types யூஸ் பண்றதுக்கு கீவேர்ட் இருக்கு, enum, ENUM, enum. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த enumerated data type யூஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த enumங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். அது அந்த கீவேர்ட் போட்டாதான் அது enumerated data typeங்கிறது தெரியும். தென் enumங்கிற கீவேர்டுக்கு அப்புறமா ஒரு நேம். ஸோ என்ன நேம் நம்ம யூஸ் பண்ண போறோம், இப்போ நான் ஒரு வேரியபிள் கொடுப்பேன், அப்போ வேரியபிள் நேம் வந்து அதுல யூஸ் பண்ணிக்கணும். தென் அந்த ஸ்பெசிபிக் செட் ஆஃப் வேல்யூஸையும் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கணும். அப்போ லெஃப்ட் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு எத்தனை வேல்யூஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். வேல்யூ 1, வேல்யூ 2, அப்படி கொடுத்துட்டே போகலாம். தென் எல்லா வேல்யூஸையுமே கமா வச்சு செப்பரேட் பண்ணிருக்கணும். எல்லா வேல்யூஸும் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கண்டிப்பா செமிகோலன்ல முடிக்கணும். இது சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் மந்த்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும் சின்டாக்ஸ் படி. அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் மந்த்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வேல்யூஸ் அசைன் பண்ண போறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன செட் ஆஃப் வேல்யூஸ் வேணுமோ அந்த செட் ஆஃப் வேல்யூஸை காமா செப்பரேட் பண்ணி கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ மந்த்ஸ்ன்னு எடுத்ததுனால நான் ஜனவரி டு டிசம்பர் அந்த வேல்யூஸை கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்குறேன். ஸோ இதில் ஜனவரி அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அப்போ நம்ம அதை கான்ஸ்டன்ட் வேல்யூவா யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதனால எல்லா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டையுமே டபுள் கோட்ஸ்குள்ள தான் எழுதணும். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள ஜனவரி, தென் கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேல்யூ போகணும். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப் டு டிசம்பர் வரைக்கும் நான் டபுள் கோட்ஸ்குள்ள கமா செப்பரேட் பண்ணி எல்லா வேல்யூஸையுமே எழுதி முடிச்சுட்டு தென் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே செமிகோலன்ல தான் முடியணும். இது ஒரு எனுமரேட்டட் டைப் வேரியபிள். இந்த எனுமரேட்டட் வேரியபிளுக்கு எத்தனை நார்மல் வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் M1 M2ன்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். Here variables M1 and M2 are enumerated data types. இந்த M1 M2ங்கிற ரெண்டுமே enumerated data types. பட் அதோட டைப் வந்து அந்த மந்த். ஸோ மந்த்ங்கிறத அதோட டைப். ஸோ அப்போ அதில் என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா இட் கேன் ஹோல்ட் ஒன்லி த வேல்யூஸ் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் ஆஸ் டிக்ளேர்ட்.
டிக்ளேர் பண்ணிக்கிறதுல ஜனவரி டு டிசம்பர் கொடுத்துருக்கிறதுனால அந்த 12 வேல்யூஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ தான் இந்த M1 M2ங்கிற எனுமரேட்டட் வேரியபிள்ஸ்ல வந்து அசைன் ஆகும். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் பத்தி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். அதுல ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ் அண்ட் எனுமரேஷன்ஸ் பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டேட்டா டைப்ஸ் வந்து சில அவைலபிளா இருக்கு. தென் ஒவ்வொரு கான்செப்டையுமே எலாபரேட்டா அடுத்தடுத்த டுட்டோரியல்ல படிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். தென் டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் டேட்டா கொடுக்கலாம், சி லாங்குவேஜில் என்ன மாதிரிலாம் டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், தென் எப்படி அதில் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.